இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆர்கனைசிங் ஒர்க்கு, போலரைசேஷன் ஒர்க்கு ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. இதுல ஸ்டாலினுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்து வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன்ல கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷன்ல பறையர் சமூக மக்கள் வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுறாங்க. அதிமுகவிலே இபிஎஸ் அவர்கள் கள ஆய்வு குழுவை ஒன்று நியமித்து அதற்கான ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இப்போ அதிமுகவோட கள ஆய்வு எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது இருக்கும்? நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதும் சொல்ல மாட்டீங்க, வீக்கெண்டான இடங்களை கண்டிப்பாக சொல்லுவீங்க. Repco Home Finance, your dream home awaiting you. ஸ்டாலின் கல்யாணத்துக்கு காமராஜ் வரணும்னு கலைஞர் விரும்பி அதை ஏற்பாடு பண்ணாரு. காரணம், கலைஞர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்னையை கொடுத்த மெசேஜ், நீங்க எம்ஜிஆருக்காக என்னோட ஆட்சியை கவிழ்த்தீங்கன்னா நான் உங்க எதிரியான காமராஜ் கூட கைகோர்க்கிறதுக்கும் தயங்க மாட்டேங்கிற மெசேஜை கொடுத்து தான். வேலுமணியும் திறமசாலி, சந்தேகமே இல்லாம. பட் அவரு போலரைசேஷனுக்கு முன்னாடி அவரால் நிற்க முடியல. இந்த போலரைசேஷனுக்கு இடையில நம்ம மாட்டிடக்கூடாது, பாமக கீழே போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியே கலந்துட்டு போயிட்டாரு. விஜய் வந்த பிறகு போலரைசேஷனுக்குள்ள போகலன்னா சீமான் வந்து விஜயை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது அவருக்கு சிக்கல் வரலாம். பட் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் டஃப்பான டெரைன்னு நான் நினைக்கிறது வன்னியர் பெல்ட்டில் வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பா சேலம், தர்மபுரி. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை. கள ஆய்வு அப்படிங்கிறது இப்போ சுறுசுறுப்படைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். திமுக தரப்புல பார்த்தோம்னா கோவை, அடுத்து விருதுநகர்னு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலினே வந்து நேரடியா போறாரு, பல அறிவிப்புகளை வெளியிடுறாரு. அடுத்த உடனேயே வந்து அதிமுகவும் ஒரு கள ஆய்வு குழுவினரை வந்து அமைச்சிட்டாங்க. என்ன நடக்குது களத்துலங்கிறத ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்க, வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறது இபிஎஸ் சொல்றதாக தகவல் வருது. இன்னொரு பக்கம் விசிக, நாங்கள் வந்து வேர்களில் இருந்து வலுப்படுத்துகிற நோக்கத்தில் 234 மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க உள்ளோம்னு விசிக. அதே மாதிரி விஜய் வந்து புசி ஆனந்துக்கான ஒரு அறிவிப்பு, கள ஆய்வு செய்யுங்க, கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. ஆக மொத்தம் அனைத்து கட்சிகளும் கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தனித்தனியா கூட ஆரம்பிச்சுட்டாங்க வேலையை அப்படின்னு பார்க்கணும். ரியாலிட்டி என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? கள ஆய்வை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெரிய அளவில் செய்கிறார். காரணம், 2021 அவர் 200 சீட்டு வருவார் நான் தான் சொன்னேன். ஒரு ஆட்சிக்கு வருவார்னு முதல் சொன்னது நான் தான். மற்றவங்கள்லாம் அதில் எப்படி வருமோ என்ன வருமோ, அவருக்கு ராசி இல்லை, ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அது சரியில்லைன்னு இல்லாஜிக்கலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னேன். ஆனால் 200 சீட்டு நான் சொன்ன 200 சீட்டு அவரால் வர முடியலை. காரணம், 30 சீட்டு கொங்கு மண்டலத்தில் அடிபட்டு போச்சு. அதுக்கு காரணம் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த முருகனை பாஜக மாநில தலைவராக போட்டது, ஒரு சில இந்துத்துவ அரசியல், ப்ளஸ் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி சிஎம்ங்கிறது, அந்தியூர் பவானி போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு 10.5ங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய கட்சி இல்லை, தாம என்ன வேணாலும் பேசக்கூடாதுங்கிறத புரியாமல் ராசா பேசி அந்த மக்கள் மனநிலைக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை பேசி அதை அதிமுக தரப்பு வந்து பெண்கள் சொத்து உரிமை அதெல்லாம் பண்ணி இதுக்கு திமுக துணை போகுதுன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி 30 சீட்டை காலி பண்ணிட்டாங்க. ஸோ நான் சொன்னதுலேருந்து 30 சீட்டு குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் இவ்வளவு ஃபேக்டர்ஸில் அது குறைஞ்சி போயிடுச்சு. பட் மற்றபடி நாம் சொன்னது எல்லாமே அந்த இடத்துக்குள்ள 2021 முழுக்க கரெக்டாக தான் வந்து சீமான் 8% வாக்கு வருவாருன்னு நான் ஒருத்தர் மட்டும்தான் சொன்னேன். சீமான் 7% வந்தார். ஆனால் கொங்கு மண்டலத்தில் திமுக பின்னடைவு வந்து மு.க. ஸ்டாலின் ஹி டுக் இட் டு ஹிஸ் ஹார்ட். கலைஞர் மாதிரி ஸ்டேட்டஸ் கோயிஸ்டாக இருக்கக்கூடாது, ஒரு பெரிய ஆர்கனைசராக இருக்கணும், நம்ம ஜெயலலிதா அம்மையார் மாதிரி பெரிய ஆர்கனைசராக இருந்து கொங்கு மண்டலத்தை நம்ம வெற்றியை பெறணுங்கிற எண்ண ஓட்டம் மு.க. ஸ்டாலினுக்கு வந்தது. ஸோ களத்தில் எம்எல்ஏக்கள் இழந்ததுனால செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஆர்கனைசர், வேலுமணி அடுத்த ஆர்கனைசர், எடப்பாடி ஒரு ஆர்கனைசர், 3 பேருமே பெரிய ஆர்கனைசர் தான் தமிழ்நாட்டில். அதில் செந்தில் பாலாஜி நம்பர் 1ங்கிற இடத்துல இருக்கும்போது அவரை பயன்படுத்தி கொங்கு மண்டலத்துக்குள்ள தான் கட்சியை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சட்டமன்ற தேர்தல்
பின்னடைவில் இருந்து அதை சரி கட்டணும்னு ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாரு. உள்ளாட்சி தேர்தலில் அதில் குறிப்பிடத்தக்க பெரிய வெற்றியை அவங்க பெறுறாங்க. அடுத்தால ஈரோடு கிழக்கில் அந்த வெற்றியை பெறுறாங்க. மக்களவை தேர்தலையும் இந்த உழைப்பின் பலனா 5% வாக்கு 2021 விட கோயம்புத்தூரில் அவங்க அதிகம் பெற்றிருக்காங்க. அதே வேளையில் மு.க. ஸ்டாலினுக்கு மிக நன்றாக தெரியும் 5% வாக்கு வன்னியர் பெல்ட்டுக்குள்ள 2021 விட குறைவாக பெற்றிருக்காங்க. ஸோ ஸ்டாலின் மிக நுணுக்கமான அரசியல்வாதி, மற்றவங்களாம் நினைக்கிற மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட். அப்போ அவர் இங்கே கள ஆய்வில் முதல்ல கோயம்புத்தூர் போறாரு, அடுத்து அவர் வந்து விருதுநகர் போறாரு. விருதுநகர் போகும்போது நாடார் கம்யூனிட்டி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வாக்களிக்கிறாங்க. ஆனால் வாக்களிக்கூடிய அளவுக்கு நாடார்களுக்கு அங்கே ரிவார்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் திமுக கழகத்துக்கு இருக்குது. அதெல்லாம் உணர்ந்து தான் அவர் காமராஜை பற்றி உள்ள சில விஷயங்களை பேசினார். அவர் பேசுனது உண்மைதான். தமிழிசை என்னையோ நடந்ததை சொல்லி பேசுறதெல்லாம் வேஸ்டாக பேசுகிறாங்க. எமர்ஜென்சியில் வந்து காமராஜ் கூட கலைஞர் ஒன்றா இருந்தது உண்மை, எமர்ஜென்சியை கலைஞர் எதிர்த்தது உண்மை. இதெல்லாம் 75 காமராஜ் மரணம் அடையதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள். ஸ்டாலின் கல்யாணத்துக்கு காமராஜ் வரணும்னு கலைஞர் விரும்பி அதை ஏற்பாடு பண்ணார். காரணம், கலைஞர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அன்னையை கொடுத்த மெசேஜ், நீங்கள் எம்ஜிஆருக்காக என்னோட ஆட்சியை கவிழ்த்தீங்கன்னா நான் உங்க எதிரியான காமராஜ் கூட கைகோர்க்கிறதுக்கும் தயங்க மாட்டேங்கிற மெசேஜை கொடுத்து தான் எம்ஜிஆர் நினைச்சது இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியல. இதுவும் நடந்த உண்மைதான். இந்த வரலாற்றின் பக்கங்கள் குமரியானந்தனுக்கு நன்றாக தெரியும், தமிழிசை அம்மையாருக்கு ஒரு வேளையில தெரியாம இருக்கலாம். இந்த ஒரு சென்டிமெண்ட்டையும் ஸ்டாலின் அங்கே பிளே பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நான் ஸ்டாலினுக்கு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கக்கூடிய இடமா பார்க்கறது, ஒரு வகையில நல்லா இருக்குது, ஆனா இன்னொரு வகையில வாக்கு வங்கி குறைவாட்டும் ஆயிருக்குது. 5% வாக்கு வங்கி வட தமிழகத்தில் இறங்கி இருக்கிறாரு. அதை ஸ்டாலின் எப்படி சரி கட்ட போறாருங்கிறதான் பார்க்கணும். ஒரு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை அமைச்சராக்குனதும் அதுல ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்டாலின் மிகப்பெரிய ஆர்கனைசர். அவரோட ஸ்கீமிங்கை வந்து தெளிவாக பண்ணி வச்சு விடுவார், பண்ணிக்கிட்டு அவரோட வேலைகளை பண்ணுறாரு. இன்னும் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் கலைஞர்னா கைவிட்டிருப்பார், இப்போ உடஞ்சிருக்கும். ஸ்டாலின் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷியனுங்கிறனால திருமாவளவனை கைவிடக்கூடாது, அவர் வந்து குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம்னு திருமாவளவனை அவர் கேரியான் பண்ணிட்டு போறாரு. இந்த வகையில் ஸ்டாலினுக்கு வந்து மிகவும் நுணுக்கமாக கவனம் செலுத்த வேண்டிய இடம்னு நான் பார்க்கறது வட தமிழகம். அவர் கொங்கு மண்டலத்தில் தோத்த இடத்துல ஜெயிக்கணுங்கன்னு தான் அவர் பார்க்குறாரு. வட தமிழகம் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா நான் கருதுறேன். இந்த வட தமிழகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவையில் செந்தில் பாலாஜி கம்பேக் அப்படிங்கிறத அவர் அங்கே தெளிவுபடுத்தினார். அப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி, இன்னொன்று அண்ணாமலை, இந்த மாதிரியான பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கோட்டையா கண்டிப்பாக மாறுமா? கண்டிப்பாக அது டஃப்பா இருக்குமா? மூணுவருமே ஒவ்வொரு வகையில் திறமைசானவங்க. வேலுமணியும் 2021 மிகப்பெரிய வெற்றி அங்கே கொடுத்தவர், கமலஹாசனை தோக்கடிச்சு காட்டினவர் வேலுமணி. நம்ம அவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை பாஜகவில் தமிழிசை பொன்னாரோடலாம் மிகப்பெரிய தலைவராட்டு தன்னை நிலைநாட்டினவர் அண்ணாமலை. அங்கே பெரிய அளவில் கூட்டணி கட்சி இல்லாமலே 2வது இடத்துக்கு காட்டினவர். கொங்கு ஈஸ்வரனோ இவர் மதிமுக அண்ணன் வைகோவோ தென் விஜயகாந்தோ இல்லாமல் 2வது இடத்துக்கு கோயம்புத்தூரில் மக்களவை தொகுதிக்குள்ள வாக்கு எடுத்த ஒரு அண்ணாமலை. 3 அங்கே பலமான ஆட்கள் தான். அதில் இவர் செந்தில் பாலாஜி திமுகங்கிற ஒரு கூட்டணி பலம் கொண்ட திமுகவுடன் இருக்கிறது அடிஷனல் அட்வான்டேஜ் ஆட்டு செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. ஆளுங்கட்சி அதிகார பலமும் செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. செந்தில் பாலாஜியை பற்றி பொறுத்தளவில் நான் கரெக்டாக சொன்ன இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் அரசியல் விமர்சகர் வந்து ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜியை லெட் டவுன் பண்ணிடுவார், கை விட்டுருவாருன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்பு நிலைச்சு நிற்கணும்னா அவர் ஒரு லீடர் தன்னை சார்ந்தவங்களை லெட் டவுன் பண்ண மாட்டாருங்கிறத நிரூபிக்கணும்னா செந்தில் பாலாஜி அவர் லெட் டவுன் பண்ண மாட்டார். செந்தில் பாலாஜி ஒரு அசட்டு, அவரை லெட் டவுன் பண்ண மாட்டாருங்கிறத நாம் சொன்னோம். அதுக்கு பிறகு அவர் களத்தில் இல்லாத போதும் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தான் மக்களவை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தளபதி வந்து மிகவும் திறமையான தளபதின்னு அவரை மேலும் குளோரிஃபை பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணி அவரை வந்து தனக்கு ஆதரவான களத்துக்குள்ள அவரை பலமானவராட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக பலத்தை பெறக்கூடிய ஒரு ஸ்ரூடு பொலிட்டிக்ஸை மு.க. ஸ்டாலின் பண்ணுறாருங்கிறது நாம் இந்த இடத்துக்குள்ள புரிஞ்சு கொள்ள முடியுது. இவர் வேலுமணியும் திறமசாலி, சந்தேகமே இல்லாமல். பட் அவர் போலரைசேஷனுக்கு முன்னாடி அவரால் நிற்க முடியல, போலரைசேஷனுக்கு முன்னாடி நிற்க முடியல. இதுதான் போலரைசேஷனுங்கிறது. இந்த இடத்துக்குள்ள போலரைசேஷனை பற்றி உங்கள்கிட்ட பேசிடுறேன். அண்ணாமலை பற்றி அடுத்தால பேச வர்றதுக்கு முன்னாடி போலரைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. விக்ரவாண்டியில் நடந்தது 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் தான், 1 இயர் பரையர் போலரைசேஷன் தான். இதுக்கடையில் நின்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் பெறுவோன்னு தான் விஜயே ஓடிட்டாரு. இந்த போலரைசேஷனுக்கு இடையில நம்ம
மாட்டிடக்கூடாது, பாமக கீழே போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமியே கலந்துட்டு போயிட்டாரு. ஆனால் நாம் தமிழர் சீமான் போலரைசேஷன்லையும் நான் பாசிட்டிவாக சில சம்பவங்களுக்காக நிற்பேன், நான் பாசிட்டிவாக சில கொள்கைகளை எடுத்து நிற்பேன், இதற்கு பாசிட்டிவாக எனக்கு போடுன்னு களத்துக்குள்ளே நின்னார். விஜய் மாதிரி களத்தை விட்டு ஓடலை. நான் விஜய் கிண்டலுக்காக நான் சொல்லலை. ஏன்னா இவர் பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் 4 இடைத்தேர்தலில் நிற்கிறார் கட்சி ஆரம்பிச்சு. விஜய் நிற்கலைன்னா போலரைசேஷனுக்குள்ள மாட்டிக்கிடுவோன்னு விஜய் நிற்காம போயிட்டாரு. போலரைசேஷனில் ராமதாஸ் கிட்ட கீழே போயிடுவோன்னு எடப்பாடி நிற்காம போயிட்டாரு. ஸோ இந்த போலரைசேஷன் கொங்கு மண்டலத்துக்குள்ள மக்களவை தேர்தலில் இருந்தது. அதனால தான் நான் எந்த இடத்துலையும் அண்ணாமலை மேலே வரணுங்கிற ஆசை கொண்ட வேணாம். அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனுங்கிறனால, மோடிக்கு வேல்யூ அடிஷனுங்கிறதுனால, அண்டர்ஸ்டாண்ட், மோடிக்கு வேல்யூ அடிஷனுங்கிறனால அண்ணாமலையை நான் தூக்கி பிடிச்சி பேசக்கூடியவன் தான். ஆனால் அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. உங்கள்கிட்ட பேட்டிலையோ யாருக்குள்ள பேட்டிலையோ நான் சொல்லலை. அப்போ நீங்கள் அண்ணாமலை எமர்ஜ் ஆக ஆக அதிமுக பலகீனப்பட்டு போலரைசேஷன் ஓட்டு வந்து திமுகவுக்கு போகும்னு தெரியும். ஸோ அந்த போலரைசேஷனில் இவர் வேலுமணியால் தாக்கு பிடிக்க முடியல. செந்தில் பாலாஜி ஆட்கள் அந்த போலரைசேஷனை கவியா பண்ணிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் லீடர்ஷிப்பில் 2வது இடத்துக்கு வந்துட்டார். பட் வேலுமணி அந்த இடத்துக்குள்ள 26ல அதே போலரைசேஷன் நடக்கும்ல. இது சட்டப்பேரவை தேர்தல் வேற, தொகுதியா அங்க அதிமுக அதிகம் ஜெயிக்கிறது, அங்க இருக்க போலரைசேஷன் இருக்கும்ல. அதனால தான் வேலுமணி போன்றவங்க பாஜக கூட்டணி இல்லைன்னா நம்ம 3வது பேரோன்னு அச்சப்படுறாங்க. அதனால தான் பாஜகவோட கூட்டணி இருந்தால் வெற்றி பெற்றுக்குங்கிற கருத்தை வேலுமணி போன்றவங்க சொன்னாங்க. பட் வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அதிமுக தலைவர்கள் பாஜக கூட்டணி இருந்ததுன்னா நமக்கு ஷெட்யூல் காஸ்டும் எதிராக போயிடுவாங்க, கிறிஸ்டின் முஸ்லீமும் எதிராக போயிடுவாங்க, நாம எம்எல்ஏ ஆகிறதே சிக்கலாயிருங்கிற எண்ண ஓட்டத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ பகுதி வாரியாக தான் அதிமுகவுக்குள்ள அந்த கருத்து இருக்குது. நேற்று சொன்ன கருத்து இன்னைக்கு அதிமுக மாறி போகிறாங்கன்னா, வட தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் வந்து பாஜக கூட்டணி நம்ம இப்போவே கமிட் பண்ணிட்டோம்னா பாஜக நமக்கு லீடர்ஷிப்பையும் அடிச்சிருவான், நாளைக்கு ஏன் பின்னாடி வந்து நில்லுன்னு எகிரி பண்ணிடுவாங்க, அதனால உடனே மறுக்கணுங்கிற அந்த இது கூட வட தமிழகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அதிமுக தலைவர்களோட வற்புறுத்தலாக கூட இருக்கலாம். பட் மேற்கு மண்டலத்தில் இந்த போலரைசேஷன் இருக்குது. இது திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ சீமான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கன்னியாகுமரி கூட்டம், செந்துறை கூட்டம், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக தென்காசி கூட்டம், அவரும் போலரைசேஷனை பண்ணுறாரு சப்டலா. விஜய் வந்த பிறகு போலரைசேஷனுக்குள்ளே போகலைன்னா சீமான் வந்து விஜயை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல அவருக்கு சிக்கல் வரலாம். குறிப்பாக அவர் எடுத்து போலரைசைஸ் பண்ணுறது சப் கேட்டகரைசேஷனை எடப்பாடி பழனிசாமி ஏன் ஆதரிச்சாரு, அது பறையர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய அநீதிங்கிற ஒரு போலரைசேஷனை அவர் முன்னெடுக்கிறாரு. தமிழ் அட்டவணை பிரிவு ஜாதிகளை தன் பக்கம் திருப்புறதுக்கு 20% இருக்கிறாங்க, அவங்களுக்கு 5% அதிகம் கொடுக்கணும்னு அவருக்கு போலரைசேஷன் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் இதை மறுக்கலாம், நான் தமிழ் தேசியம் அதுன்னு சொல்லலாம். என்னோட பார்வையில் அவர் அருந்ததியர் மக்கள் அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் பேசுறது, அவர் அதை போலரைஸ் பண்ண பார்க்குறாருங்கிறது தான் உண்மை. ஸோ ஆர்கனைசிங் ஒர்க்கு, போலரைசேஷன் ஒர்க்கு ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு. இதில் ஸ்டாலினுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்து வெர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க. காங்கிரஸ் கூட இருக்கிறது ஒரு காரணம். வன்னியர் வெர்சஸ் பறையர் போலரைசேஷனில் பறையர் சமூக மக்கள் வந்து ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க. திருமாவளவன் சகோதரர் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். நாம் தமிழர் பிறமொழியாளர் போலரைசேஷனில் பிறமொழியாளர்கள் மெல்ல மெல்ல சீமான் பேச பேச அது வந்து ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகுது. ஸோ இந்த 3 போலரைசேஷனில் உள்ள கன்சால்டேஷனும் ஸ்டாலினுக்கு இயல்பாட்டே இலவசமாட்டே கிடைக்குதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூழ்நிலையும் இங்கே உள்ள இருக்குது. பட் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் டஃப்பான டெரைன்னு நான் நினைக்கிறது வன்னியர் பெல்ட்டில் வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக சேலம், தர்மபுரி, நாமக்கல் அவ்வளோ அடர்த்தியில் ஆனால் இருக்காங்க கணிசமாக, விழுப்புரம், தென் சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, இந்த பகுதி ஸ்டாலினுக்கு வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி. நான் சொல்லி இல்லை, அந்த ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷமே ஸ்டாலின் அதை உணர்ந்திருந்தார். வன்னியர்கள் நமக்கு சரியாக ஓட்டு போடலைங்கிறத சொல்லியிருந்தார், அவருக்கு நெருக்கமானவங்கள்ட்ட ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ எவ்வளோ குய்வைவா அந்த விஷயத்தை அவர் எடுக்கிறாருன்னு பார்க்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வெற்றிக்கு என்ன வியூகம், அதை தாண்டி வேற வியூகங்கள் வெற்றிக்கு அவர்கிட்ட இருக்குது. இயல்பா காமராஜ் காலத்திலிருந்து ஆரம்பித்த வியூகங்கள்லாம் அதுக்கு இருக்குது. என்றாலும் அவர் முந்தைய தலைவர்கள் எந்த இடத்துல ஃப்ளாப் பண்ணாங்க, எப்படி தவறு நடந்தது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் நுணுக்கமாக போகக்கூடிய ஒரு தலைவராக தான் நான் பார்க்குறேன்.
சார், அடுத்ததாக அதிமுகவில் இபிஎஸ் அவர்கள் கள ஆய்வு குழுவை ஒன்று நியமித்து அதற்கான ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறார். இப்போ அவங்களும் அந்த இடத்துல இறங்கிட்டாங்க. இப்போ அதிமுகவோட கள ஆய்வு எப்படி இருக்கும், எந்தெந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது இருக்கும்? நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதும் சொல்ல மாட்டீங்க, வீக்கெண்டான இடங்களை கண்டிப்பாக சொல்லுவீங்க. அதாவது கள ஆய்வில் போனீங்கன்னா அதிமுகவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டை அவங்க இழந்துட்டாங்க. எம்ஜிஆர் வந்து திருநெல்வேலியில் 40% வாக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது எடுத்தார். அங்கே இன்றைக்கி அதிமுக 8% வாக்கு. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் ரெட்டையில் 77 40% வாக்கு எடுத்தது. இன்றைக்கி அங்கே வந்து 9% வாக்கு. தேனியில் அங்கேயும் 45% வாக்கு வர எடுத்த ஒரு கட்சி அங்கே தேனி அது பகுதி, உசிலம்பட்டி அங்கே பகுதியெல்லாம். அங்கே இன்றைக்கி வந்து அவங்களோட பலமே 13% தான். மதுரை எம்ஜிஆருக்கு கோட்டையாக இருந்த இடம், பாஜக கிட்ட கீழே போய் 3வது போயிட்டாங்க. ஸோ தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய பலகீனம் இருக்குது. அதே வேளையில் சிவகங்கை தொகுதியில் அவங்க ஒன்லி கல்லர் கேண்டிடேட்டை போட்டு கல்லர் வாக்கில் அவங்க 2வது வந்ததையும் நான் மெரிட்டாட்டே நான் பாராட்டுறேன். ஏன்னா சிவகங்கையில் அவங்க 3வது போகலை. ஒரு கல்லர் கேண்டிடேட்டை போட்டு கல்லர் கேண்டிடேட், மற்ற கல்லர் கேண்டிடேட் அங்கே இல்லை. இவர் செட்டியார், இவர் யாதவ், அகமுடையார் நாம் தமிழர் கேண்டிடேட்டு. ஒரு ஒன்லி கல்லர் கேண்டிடேட்டும் போது சிவகங்கையில் அவங்க 20% மேலே வாக்கெடுத்தாங்க. அது நல்ல ஓட்டு தான். திண்டுக்கல்லில் முபாரக்கு நின்றுமே அவங்களுக்கு வந்து ஒட்டஞ்சத்திரம் இவங்க கொங்கு வேளாளர்கள் கொஞ்சம் இவங்க முத்தரையர்கள் வாக்கில் அங்கேயும் அவங்க 2வது இடம் திண்டுக்கல்லையும் வந்துட்டாங்க. நான் ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டம்னு நான் மொத்தமாக சொல்லிட்டு போக தயாரில்லை. சிவகங்கையிலையும் திண்டுக்கல்லையும் அவங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு உண்மை. அவங்க கூட்டணி கட்சி மொதல் இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு விருதுநகரில் விரட்டினாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கு. மேலும் அவங்களுக்கு வந்து தேமுதிக கூட்டணி ரொம்ப மஸ்ட்டுங்கிறத இந்த கள ஆய்வில் தெரிஞ்சிருப்பாங்க. நாம் கள ஆய்வு பண்ணி பூத் வைஸ் அனலைஸ் எடுத்து தேமுதிகவின் முக்கியத்துவத்தை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தூத்துக்குடியில் நாடார் டாமினேட்டட் ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், தூத்துக்குடியில் எடுத்த வாக்கை விட தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் உள்ள விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டியில் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் ஒரு 5-6% வாக்கு அவங்களுக்கு அதிகம் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தென்காசி, கடையநல்லூர் போன்ற பகுதியை விட சங்கரங்கோயில், சிறுலிபுத்தூர், ராஜபாளையம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் செல்வாக்கில் அவங்களுக்கு நல்ல வாக்கு கிடச்சிருந்தது. ராமநாதபுரம், திருநெல்வேலியில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் குறைவு, அங்கே வந்து சிங்கிள் டிஜிட் போன அதிமுக. தேனியில் டபுள் டிஜிட் 13% வாக்கு வர்றது காரணம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் வாக்களித்தது 100% உண்மை. அப்போ கள ஆய்வில் வந்து தேமுதிக விட்டுட்டா சவுத்தில் நம்ம ஃபைட்டே பண்ண முடியாதுங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. அதே போல் வட தமிழகத்தில் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூரில் 2 தொகுதியிலும் லீட் பண்ணியிருக்காப்புல அதிமுக. ரொம்ப குறைஞ்ச தொகுதி லீட் பண்ணும்போது இந்த 2 தொகுதியும் லீட் பண்ணது ஒரு பெரிய விஷயந்தான். இதுவும் கள ஆய்வில் தான் எந்த வகையில் நம்ம லீட் பண்ணியிருக்கோங்கிறது தெரிய வரும். அதில் டேங்கிஃபுல்லாக தேமுதிக ஓட்டுங்கிறது விளாத்திக்குளம், கோயில்பட்டி, ஒட்டப்பிடாரத்தில் எனக்கு சொல்ல முடியுது. உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூரில் லீட் பண்ணது பெரிய விஷயந்தான். அதற்கு 10.5 தான் காரணம்னு அட்வொகேட்டு பாலன் முருகன் மாறிப்பட்ட குருவோட அந்த டீமில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி முக்கிய காரணம், இங்கே விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருந்துன்னு சொல்கிறாங்க. கள ஆய்வில் தான் அவங்க பூத் வைஸ் ரிப்போர்ட்டும் எடுத்து கள ஆய்வில் தான் அவங்களுக்கு உண்மை தெரியும். எடப்பாடியும் ஒரு நல்ல ஆர்கனைசர், தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆர்கனைசரில் எடப்பாடியும் ஒருத்தர். நான் அன்னைக்கு சொன்னதை என்னைக்கு மாற்றி சொல்ல மாட்டேன். சேலம் வெற்றி தான் ஜெயலலிதாவை 2016 சிஎம் ஆது காரணங்கிறத நான் சொன்னேன். காரணம் அவருக்கு அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இருந்ததுனால தான் அது சாத்தியப்பட்டது. இன்னைக்கு கூட அவர் எடப்பாடிக்குள்ளே 50,000 ஓட்டுக்கு மேலே 50% வாக்கு எடுத்து 50,000 லீடிங்கில் அவர் அந்த செக்மெண்ட்டில் வந்திருக்குன்னு சொன்னால் களத்துக்குள்ளே அவர் எடப்பாடியை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் அவரோட அரசியலை பண்ணுறாரு. கள ஆய்வுங்கிறது அதிமுகவுக்கும் எப்படி ஓட்டு வந்து யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, எந்த வகையில் தங்களுக்கு பாதிப்புங்கிறத சரிப்படுத்துறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள எடப்பாடி பழனிசாமி இதை செய்கிறது வந்து அரசியல் கட்சி தலைவர் முறையாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். நன்றி. உங்களுடைய நன்றிகளை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.